மனுநீதி என்னும் மனு தர்ம சாஸ்திரம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 102 முதல். பசுமைக்கும் கோபர்கள், வாணிகம் செய்பவர்கள், சமையல் செய்பவர்கள், தெருப்பாடகர்கள், சிற்பிகள், வட்டியால் ஜீவிப்பவர்கள், பணியாட்கள் முதலானோரை விசாரிக்கும்போது அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் சூத்திரர்களைப் போன்றே விசாரிக்க வேண்டும். சில தருணங்களில் தர்மம் அறிந்தவன் தர்மம், பொருள் பற்றிய விஷயங்களில் உண்மையை மாற்றி கூறினாலும் அவன் சொர்க்கத்திலிருந்தும் நழுவ மாட்டான் என்பது தேவ வாக்கு. உண்மையை உள்ளவாறே உரைக்கும்போது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களில் நல்லவர்களான எவருக்கேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் அத்தகைய தருணங்களில் சத்தியம் கூறக்கூடாது. அப்போது உரைக்கும் பொய்யும் கூட சத்தியத்தை விட பல மடங்கு மேலானதாகும். ஆனாலும் பொய்யுரைக்க வேண்டி நேர்ந்தமைக்காக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரஸ்வதியை குறித்து யஜ்ஞம் வளர்க்க வேண்டும். அக்னியில் நெய் சொரிந்து பூசணிக்காய்களால் ஹோமம் வளர்க்க வேண்டும். வருண மந்திரங்களால் அல்லது மற்ற ஜல தேவதைகளின் மந்திரங்களால் ஹோமம் செய்ய வேண்டும். நீதி மண்டபத்திலிருந்து கடன் முதலான வழக்குகள் விஷயமாக அழைக்கப்பட்டவன் 45 நாட்களுக்குள் வந்து தன் பக்கத்து நியாயத்தை கூற வேண்டும். இல்லாவிட்டால் பிரதிவாதியான அவன் வாதி கூறிய கடன் முழுவதையும் செலுத்த வேண்டும். மேலும் அந்த தொகையில் 10 1 பங்கை அபராதமாக அரசனுக்கு செலுத்த வேண்டும். சாட்சியளித்த 7 நாட்களுக்குள் அந்த சாட்சிக்காரனை கொடிய நோய் பற்றினாலோ, அவன் வீடு முதலானவை எரிந்து போனாலோ, அவன் பங்காளிகளில் யாரேனும் இறந்தாலோ அவன் பொய் சாட்சி கூறியிருக்கிறான் என்று அறிய வேண்டும். சாட்சிகள் இல்லாத வழக்கில் வாதி பிரதிவாதிகளின் வாதத்தை கேட்ட பிறகும் உண்மையறிய முடியவில்லை என்றால் அவர்களை சத்திய பிரமாணம் செய்ய சொல்லி உண்மையை அறிய வேண்டும். சப்த ரிஷிகளும் தேவர்களும் கூட இவ்வாறு சத்திய பிரமாணங்கள் செய்திருக்கிறார்கள். அதாமன் என்ற அரசன் முன்னிலையில் வசிஷ்ட மகரிஷியும் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார். மிக சிறிய விஷயத்துக்கெல்லாம் சபதம் செய்யக்கூடாது. அவ்வாறு வீணாக சபதம், அதாவது சத்திய பிரமாணம் செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் நாசமடைவான். இவ்வாறு பிரமாணம் செய்வதிலும் கூட சில விசேஷ விதிவிலக்குகள் உண்டு. சில மனைவிகளை கொண்டவன் நீதான் எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று பொய் சத்தியம் கூறும்போது அது ஒன்றும் பாதகமாகாது. அவ்வாறே திருமண விஷயங்களிலும் வைக்கோல், ஹோம சமித்துகள் விஷயங்களிலும் பிராமணனை காப்பதற்காகவும் பொய் சத்தியம் செய்தால் பாதகமில்லை. சத்தியமாக சொல்கிறேன் என்று பிராமணனை பிரமாணம் செய்ய சொல்ல வேண்டும். சத்திரியனை தனது வாகனங்களின் மீதும் ஆயுதங்களின் மீதும் சத்திய பிரமாணம் செய்ய சொல்ல வேண்டும். வைசியனை பசு, தனங்கள், தானியங்கள் மீது ஆணையிட்டு சத்திய பிரமாணம் செய்ய சொல்ல வேண்டும். சூத்திரனிடம் நான் பொய் கூறினால் பஞ்சமகா பாதகங்கள் செய்த பலனை அடைவேனாக என்று ஆணையிட்டு சத்திய பிரமாணம் செய்ய சொல்ல வேண்டும். அக்னியை வைத்து சபதம் செய்ய சொல்ல வேண்டும். அல்லது தண்ணீரில் மூழ்கி நின்று சபதம் செய்ய சொல்ல வேண்டும். அல்லது மனைவி மக்களின் மீது தலையில் கை வைத்து சபதம் செய்ய சொல்ல வேண்டும். அக்னியில் வைத்து சபதம் செய்த கை வெந்து போகாமல் இருந்தால், தண்ணீரில் மூழ்கியவன் நல்லபடி மேலே எழுந்து வந்தால், தலையில் அடித்து சபதம் செய்தவன் மனைவி மக்களுக்கு உடனடியாக எந்த துன்பமும் நேராமல் இருந்தால் அந்த சபதம் உண்மையானது. முன்னர் வத்சன் என்னும் மகரிஷி தன் தம்பி தன் மீது சுமத்திய பழிக்காக சபதம் செய்து அக்னி பிரவேசம் செய்தான். அவனது ஒரு ரோமம் கூட அக்னியால் எரிக்கப்படவில்லை. சொன்னது பொய் சாட்சி என்பது தெரிந்தால் வழக்கு முழுவதும் விசாரித்து முடித்த பிறகானாலும் கூட மீண்டும் விசாரணையை தொடங்க வேண்டும். பேராசை, விவேகமின்மை, பயம், நெருங்கிய நட்பு, காமம், குரோதம், அறியாமை, சிறுபிள்ளைத்தனம் முதலான காரணங்களால் ஜனங்கள் பொய் சாட்சி கூறுவார்கள். இவற்றில் எந்தெந்த காரணத்திற்காக பொய் சாட்சி கூறப்பட்டதோ அதற்கான தண்டனையை கூறுகிறேன் கேளுங்கள். பேராசையால் பொய் சாட்சி கூறுபவர்களுக்கு 1000 பணம் தண்டமாக விதிக்க வேண்டும்.
மோகத்தால் பொய் சாட்சி கூறுபவனுக்கு பிரதம சாகச தண்டம். பயத்தால் பொய் சாட்சி கூறுபவனுக்கு 2 மத்திம சாகச தண்டம். நட்பின் காரணமாக பொய் சாட்சி கூறினால் 4 மடங்கு பிரதம சாகச தண்டம். காமத்தால் பொய் சாட்சி கூறியவனுக்கு 10 மடங்கு பிரதம சாகசம். குரோதத்தால் பொய் சாட்சி கூறியவனுக்கு 3 மடங்கு மத்திம சாகசம். அஞ்ஞானத்தால் பொய் சாட்சி கூறியவனுக்கு 2 சதங்கள். சிறுபிள்ளைத்தனமாக பொய் சாட்சி கூறியவனுக்கு 1 சதம். இவ்வாறாக பொய் சாட்சி கூறுபவர்களுக்கு தண்டனை விதிக்க வேண்டும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பது சான்றோர் கூற்று. பொய் சாட்சி கூறிய சத்திரிய, வைசிய, சூத்திரர்களுக்கு இதுவரை கூறிய தண்டனைகளை விதிக்க வேண்டும். பொய் சாட்சி கூறியவன் பிராமணனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை விதிக்காமல் நாடு கடத்த வேண்டும். சத்திரிய, வைசிய, சூத்திரர்களுக்கு விதிக்கும் தண்டனைகளில் குற்றவாளியின் உடம்பில் 10 இடங்களில் தண்டிக்கும் முறையை ஸ்வயம்புவ மனு குறிப்பிட்டுள்ளார். பிராமணனை மாத்திரம் உடம்பில் எந்த காயமும் ஏற்படுத்தாமல் நாடு கடத்த வேண்டும் என்று கூறுகிறார். குறியிடம், வயிறு, நாக்கு, கைகள், கால்கள், கண்கள், மூக்கு, செவிகள், மார்பு, சரீரம், இந்த 10ம் தண்டனைக்குரிய இடங்கள். அதாவது தண்டனைப்படி இத்தனை அடிகள் என்று அடிக்க வேண்டும். தண்டனை விதிக்கும்போது இன்னும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். திரும்ப திரும்ப குற்றம் செய்பவனா அல்லது முதன்முறையாக குற்றமிழைத்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். தேச காலங்களையும் பார்க்க வேண்டும். இரவா பகலா என்பதை பார்க்க வேண்டும். அவன் பலசாலியா பணக்காரனா என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக இழைத்த குற்றம் எத்தகையது, எதற்காக இழைக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். குற்றமற்றவனை குற்றவாளி என கருதி அல்லது வேண்டுமென்றே தண்டனை விதித்தால் அந்த அதர்மத்தால் இவ்வுலக வாழ்வில் இகழை அடைவான். இறந்த பிறகு சொர்க்கலோகமும் கிடைக்காது. மறுமையிலும் இகழத்தக்க வாழ்க்கையே அமையும். எனவே அநீதியாக எவரையும் தண்டிக்கலாகாது. தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்காமல் விடும் அரசனும் குற்றமற்றவனுக்கு தண்டனை அளித்த அரசனும் புகழை இழந்து இகழ்ச்சிக்குள்ளாவான். மரணத்திற்கு பிறகு கொடிய நரகத்தை அடைவான். தெரியாமல் சிறிய தவறிழைத்தவனாக இருந்தால் அவனை அதட்டி அனுப்புவதே தண்டனைதான். உத்தமனானவன் தெரியாமல் ஏதோ சூழ்நிலையால் தவறிழைத்தால் அவனுக்கு அந்த தண்டனையே பெரும் தண்டனையாக அவனை பாதிக்கும். அடுத்தது, பெரிய தவறிழைத்தவனாக இருந்தால் அவனை திட்டி மிரட்டி அனுப்பலாம். இத்தகையவன் பயந்து மீண்டும் தவறிழைக்க மாட்டான். இந்த 2 தண்டனைகளும் சூழ்நிலையால் தெரியாமல் வேறு வழியின்றி செய்துவிட்ட தண்டனைகளுக்கான தண்டனையே அன்றி குற்றங்களுக்கான தண்டனை அன்று. தவறுவது என்பது வேறு, குற்றமிழைப்பது என்பது வேறு. 3வது தண்டனை என்னவென்றால், குற்றத்தின் தன்மையை பொறுத்து குற்றவாளிக்கு இவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் என்று அபராதம் விதிப்பது. 4வது தண்டனையாகத்தான் அடிப்பதை கூறியிருக்கிறார். ஒருவன் செய்த குற்றத்தை பொறுத்து அவனுடைய 10 அங்கங்களில் எந்த அங்கத்தில் எத்தனை அடிகள் அடிக்க வேண்டும் என்று தண்டனை விதிக்க வேண்டும். அடிகளை கொடுத்தும் கூட ஒருவனை அடக்க முடியவில்லை என்றால் அதிக அளவு அபராதம் போட்டும் நயமாகவும் பயமாகவும் பேசி திருத்த பார்க்க வேண்டும். வாங்கவும் விற்கவும் உபயோகப்படும் நாணயங்கள், தங்கம், வெள்ளி, செம்பு இவற்றின் அளவுகளை கூறுகிறேன் கேளுங்கள். கதவு ஜன்னல்களின் வழியாக சூரிய கிரணங்கள் நுழையும் போது அதில் தூசுகள் நம் கண்ணுக்கு தெரியும். அதில் ஒரு தூசி அளவிலானது திரசரேணு எனப்படும். இந்த திரசரேணுக்கள் லிட்சை எனப்படும். 3 லிட்சைகள் கொண்டது ராஜ சர்சபம். 3 ராஜ சர்சபங்கள் கொண்டது கௌர சர்சபம் எனப்படும். அதாவது வெண்கடுகு அளவு. 6 வெண்கடுகுகள் எடை கொண்டது யவம் எனப்படும். 3 எவைகள் எடை கொண்டது ஒரு குன்றி மணி. 5 குன்றி மணிகள் எடை கொண்டது மாஷம் எனப்படும். 16 மாஷங்கள் எடை கொண்டது ஒரு ஸ்வர்ணம் எனப்படும். 4 ஸ்வர்ணம் எடை கொண்டது ஒரு பலம்.
10 பலங்கள் எடை கொண்டது ஒரு தரணம். 2 குன்றிமணி எடை கொண்டது ஒரு ரூபிய மாஷகம். இது வெள்ளியின் எடை அளவு. 16 வெள்ளி மாஷங்கள் எடை கொண்டது ஒரு வெள்ளி தரணமாகும். இந்த வெள்ளி தரணத்திற்கு புராணம் என்னும் ஒரு பெயர் உண்டு. செம்பினால் செய்யப்பட்ட நாணயம் கார்ஷாபணம் எனப்படும். 10 வெள்ளி தரணங்கள் கொண்ட எடைக்கு சதமானம் என்று பெயர். 4 ஸ்வர்ணங்கள் எடை கொண்ட தங்கத்திற்கு நிஷ்கம் என்று பெயர். 250 பணம் கொண்டது பிரதம சாகசம் அல்லது பூர்வ சாகசம் எனப்படும். 500 பணம் கொண்டது மத்திய சாகசம். 1000 பணம் கொண்டது உத்தம சாகசம் எனப்படும். கடனாளி கடனை திருப்பித் தராமல் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த பிறகு தான் கடன் பெற்றுக்கொண்டது உண்மைதான் என்று கூறினால் அவனிடமிருந்து கடன் தொகையை கடன் கொடுத்தவனுக்கு வாங்கித் தர வேண்டும். மேலும் 100க்கு 5 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். கடனாளி தான் வாங்கவே இல்லை என்று பொய் கூறி மறுத்தால் வழக்கு விசாரணையில் அவன் பொய் கூறியுள்ளான் என்பது நிரூபணமானால் கடன் கொடுத்தவனுக்கு அந்த தொகையை வாங்கித் தர வேண்டும். அதற்கு மேல் 100க்கு 10 பணம் அபராதம் விதிக்க வேண்டும். இது மனுவின் சாசனம். வட்டி ஜீவனம் செய்பவன் தன் செல்வத்தை பெருக்குவதற்காக 100க்கு 80 ஒரு பாகம் மாத வட்டியாக பெற வேண்டும். இது வசிஷ்டர் வாக்கு. சாதுக்களுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பவன் 100க்கு 2 வட்டி கூட வாங்கலாம். இப்படி வாங்கினாலும் அவன் பாபியாக மாட்டான். சாதுக்களுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பவன் 100க்கு மாதத்திற்கு 2 வட்டியை பிராமணனிடம் வாங்கலாம். 3 வட்டியை சத்திரியனிடம் வாங்கலாம். 4 வட்டியை வைசியனிடம் வாங்கலாம். 5 வட்டியை சூத்திரனிடம் வாங்கலாம். நிலத்தை அடகு வைத்திருந்தால் அதில் வரும் லாபத்தை அனுபவிப்பதால் வட்டி என்று எதுவுமே வாங்கக்கூடாது. நெடுங்காலம் அடகில் இருக்கிறது என்பதற்காக அதை விற்கவும் கூடாது. அடகு வைக்கப்பட்ட பொருட்களை பலாத்காரமாக தான் அனுபவிக்கக்கூடாது. அப்படி அனுபவிப்பவன் வட்டி வாங்கக்கூடாது. அவன் அனுபவிப்பதால் அந்த பொருள் பாழாகுமானால் அப்பொருளின் விலை மதிப்பு எவ்வளவோ அவ்வளவு தொகையை பொருளின் உடைமைக்காரனுக்கு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவன் திருடன் எனப்படுவான். அடகு வைக்கப்பட்ட பொருளும் இரவல் பெற்ற பொருளும் ஒரு காலம் அவன் உடைமையாகாது. அப்பொருளின் சொந்தக்காரன் கேட்கும்போது அவைகளை கொடுத்து விட வேண்டும். பசு, ஒட்டகம், சவாரி செய்யும் குதிரை, எருது முதலானவைகளை அதன் சொந்தக்காரன் மனமுவந்து அனுபவித்துக் கொள்ளுமாறு கொடுத்தால் அனுபவிக்கலாம். ஆனால் எந்நாளும் அவைகள் இவனுடைய சொந்தமாகாது. எந்த ஒரு பொருளையும் அதன் சொந்தக்காரன் அனுமதியின்றி அனுபவித்துக் கொண்டிருந்தால் சொந்தக்காரன் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. சொந்தக்காரன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டால் அந்த பொருளை அவன் இழக்க வேண்டி வரும். அதாவது 10 ஆண்டுகள் வரை சொந்தக்காரன் பேசாமல் இருந்துவிட்டால் அந்த பொருள் மீது உரிமையை இழப்பான். 10 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கே அந்த பொருள் உடைமையாகும். அப்பொருளின் சொந்தக்காரன் அறிவிலி அல்லன். மேலும் 16 வயதை கடந்தவன் என்னும்போது அவன் தன் சொத்தை பிறர் அனுபவிப்பதை தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் 10 ஆண்டுகளில் அது அனுபவித்தவன் சொத்தாகிவிடும். ஆனால் சொந்தக்காரன் அறிவு குறைந்தவனாகவோ அசடனாகவோ இருந்தால் 16 வயது நிறையாதவன் என்றாலும் இந்த விதிமுறை பொருந்தாது. அடகு வைத்த பொருள் பூமி எல்லை, பாலகர் சொத்து இவ்வளவு என்று கூறி பாதுகாக்க சொல்லி கொடுத்து வைத்த பொருள், இவ்வளவு என்று கூறாமல் பூட்டி வைத்து கொடுத்த பெட்டி, பணிப்பெண்கள், மன்னனுக்கு உரியவை, பிராமணனுக்கு உரியவை, இவையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு உரிமையாகாது. அதாவது 10 வருட அனுபவ உரிமை என்பது இந்த விஷயங்களுக்கு கிடையாது. தன்னிடம் அடகு வைக்கப்பட்ட பொருளை சொந்தக்காரனுக்கு தெரியாமல் அனுபவிப்பவன் தான் அனுபவித்த காரணத்தால் அதன் வட்டி தொகையில் பாதியை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஒரு முறை நிர்ணயித்த வட்டி தொகையை 2 மடங்காக்கலாம். அதற்கு மேல் கூடாது. தானியங்கள், பழங்கள், காய்கள், கம்பளத்துக்கான ரோமம், வாகனம் இவைகளை விலை பேசிய பிறகு காலம் கடந்தால் 5 மடங்கு அதிகரிக்கலாம். அந்தந்த வர்ணத்திற்கு தக்கபடி
100க்கு 2, 3, 4, 5 என்று விதிக்கப்பட்டதை விட அதிக வட்டி வாங்கக்கூடாது. வர்ணபேதம் பாராமல் அதிக வட்டி வாங்குவது நிந்தனைக்குரியது. இவ்வளவு மாத வட்டி, இவ்வளவு காலத்திற்குள் தொகையை திரும்ப அடைக்க வேண்டும் என்பதை முதலிலேயே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாடு 1 வருடத்திற்கு செய்து கொள்ளலாம், அதற்கு மேற்படக்கூடாது. மேலும் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத முறையில் சாஸ்திர விரோதமாக வட்டி வாங்கக்கூடாது. வட்டிக்கு வட்டி கட்டுவது சக்கரவிருத்தி எனப்படும். தினவட்டி, வார வட்டி என்று அதிக வட்டி வசூலிப்பதற்கு காலவிருத்தி எனப்படும். கடன் பெற்றுக்கொண்டவன், கடன் கொடுத்தவன் கொடுத்த தொல்லைகள் தாங்க முடியாமல் குறித்த காலத்திற்கு முன்பே கொடுக்கும் அதிக வட்டி காரித விருத்தி எனப்படும். உடல் உழைப்பு செய்யுமாறு நியமிப்பது காயிக விருத்தி எனப்படும். சக்கர விருத்தி, காலவிருத்தி, காரித விருத்தி, காயிக விருத்தி என்னும் இந்த 4 முறைகளுமே சாஸ்திரத்திற்கு விரோதமானவை. கடன் வாங்கிக் கொண்டவன் கடன் தொகையை திருப்பித் தர இயலாத நிலையில் இருந்தால் அவனிடம் கடன் கொடுத்தவன் வட்டியை மட்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும். அசலுக்கு புதிதாக மீண்டும் ஒரு பத்திரம் எழுதி வாங்க வேண்டும். கடன்காரன் அந்த வட்டி பணத்தை கூட செலுத்த இயலாத நிலையில் இருந்தால் அப்போது அந்த வட்டி தொகையோடு அசலையும் சேர்த்து முழு தொகைக்குமாக புதிதாக ஒரு கடன் பத்திரம் எழுதி வாங்க வேண்டும். வண்டியோட்டி இவ்வளவு தூரம் இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கிறேன், அதற்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொள்வது தேச விவஸ்தை எனப்படும். இத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிக்கிறேன், அதற்கு இவ்வளவு தொகை தர வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொள்வது கால விவஸ்தை எனப்படும். இவ்வாறு நிர்ணயித்து பேசிய பிறகு அப்படி செய்யாவிட்டால், குறிப்பிட்ட தூரம் கொண்டு போகாவிட்டால் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்குள் செய்து முடிக்காவிட்டால் பேசியபடி தொகையை கொடுக்க வேண்டியதில்லை. தரை மார்க்கமாகவும் சமுத்திர மார்க்கமாகவும் செல்லும்போது இவ்வளவு சுமைக்கு, இவ்வளவு தூரத்திற்கு, இவ்வளவு காலத்திற்கு, இவ்வளவு தொகை வாடகை என்று வர்த்தகர்களிடம் பேசிக்கொள்ள வேண்டும். கடன் விஷயத்தில் பிணையாக நின்று கடன் வாங்கி கொடுத்தவன், கடன் கொடுத்தவன் கடனாளியை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது அவனை அழைத்து வர வேண்டும். அவனை காட்டாமலே இருந்துவிட்டால் பிணையாளனே கடன் முழுவதையும் தீர்க்க வேண்டும். பிணை நின்று கடன் வாங்கி தந்த தொகைக்கு பிணையாளனே பொறுப்பு. அவன் இறந்துவிட்டால் அவன் மகன் பொறுப்பு. அதேபோல் இறந்தவன் பிரயோஜனமேதுமின்றி பந்தயம் கட்டிய தொகைக்கும் அவன் மகனே பொறுப்பு. இவ்வாறு சூதாடியதில் கடன் வைத்துள்ள தொகைக்கும், மதுபான கடைகளில் கடன் வைத்துள்ள தொகைக்கும், தண்டனையாக விதிக்கப்பட்ட அபராத தொகைக்கும், செலுத்த வேண்டிய வரி தொகைக்கும் அவன் மகனே பொறுப்பு. தந்தை உயிரோடு இருக்கும்போது தனது கடன்களுக்கு வேறொருவரை பிணையாக நியமித்திருந்தால் அவன் மகன்கள் அந்த கடன் தொகைக்கு பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஆனால் வேறு ஒருவரின் கடனுக்கு இவர்களின் தந்தை பிணையாக நின்று பொறுப்பேற்றிருந்து இறந்துவிட்டால் அந்த தொகைக்கு அவன் மகன்களே பொறுப்பேற்க வேண்டும். பிணையாக நின்றவன் இறந்துவிட்டால் கடன் கொடுத்தவன் தனக்கு சேர வேண்டிய தொகையை பெறுவது எப்படி என்று பார்ப்போம். பிணையாக நின்றவன் கூறியபடி உரிய காலத்தில் கடனை தீர்க்காமலும் கடன்காரனையும் அழைத்து வந்து காட்டாமலும் இருந்துவிட்டு இறந்தும் போய்விட்டால் பிணையாக நின்றவனுடைய சந்ததியினரே கடன் கொடுத்தவனுக்கு சேர வேண்டிய தொகையை செலுத்த வேண்டும். குடிகாரன், பைத்தியக்காரன், நோயாளி, சிறுவன், வயோதிகன் முதலானவர்களுடன் வாங்கல் கொடுக்கல் சம்பந்தமான வழக்குகளையும், பந்துக்களே அற்ற ஒருவனிடம் வாங்கல் கொடுத்தல் சம்பந்தமான வழக்குகளையும் ஏற்க தேவையில்லை. எழுத்து மூலமான பத்திரமாக இருந்தாலும் கூட அவரவர் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் எழுதி கொடுத்து விட முடியாது. காலங்காலமாக கடைபிடித்து வரும் வழக்கத்திற்கு விரோதமாகவும் தர்மத்திற்கு விரோதமாகவும் இருக்கும் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற தேவையில்லை. இத்தகைய வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். மோசமாக அடகு வைக்கப்பட்ட பொருள், மோசடியாக வாங்கிய பொருள், மோசடியாக தானம் கொடுத்த பொருள் இவையெல்லாம் செல்லுபடியாகாது. உதாரணமாக, ஒருவன் எங்கோ திருடிய பொருளை கொண்டு வந்து விற்றான் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஒருவன் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது அவனுடையது ஆகாது. காவலர்கள் தேடி பிடிக்கும்போது அதை அவனிடமிருந்து பறித்து செல்வார்கள்.
அடகு வைக்கப்பட்ட பொருளும் அப்படியே. மோசடி பொருளாக இருந்தால் காவலர்களிடம் கொடுத்துவிட வேண்டியதுதான். தானம் வாங்கியவன் அந்த பொருளை தன்னுடையது என்று நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் அது மோசடி பொருளாக இருந்தால் அவனுடையது ஆகாது. மோசடிக்குள் ஈடுபட்ட எந்த விவகாரமானாலும் இதுதான் கதி. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அதில் ஒருவன் கடன் வாங்கி குடும்பத்திற்காக செலவு செய்கிறான். அவன் இறந்து போய்விட்டான். குடும்பத்தவர்களும் தனித்தனியாக தங்களுக்குரிய பங்கை பிரித்து கொண்டு விட்டார்கள். இப்போது அந்த கடன் தொகையை யார் அடைப்பது? குடும்ப சொத்துக்களை பங்கு பிரித்து கொண்ட அத்தனை பேருக்கும் அந்த கடனை அடைக்க வேண்டிய கடமை உண்டு. எந்த விகிதத்தில் சொத்துக்களை பிரித்து கொண்டார்களோ அந்த விகிதாச்சாரப்படியே கடன் தொகையை அவரவர் கொடுக்க வேண்டும். குடும்பத் தலைவன் ஊரில் இருக்கும்போதும் வெளியூருக்கு சென்றிருக்கும் போதும் அந்த குடும்ப தேவைகளுக்காக அவன் பணியாளன் கடன் வாங்கினால் அதை குடும்பத் தலைவன் அடைக்க வேண்டும். பலவந்தமாக ஒருவனுக்கு கடன் கொடுத்துவிட்டு வட்டி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று ஒருவன் வழக்கு போட்டால் அது செல்லாது. ஒருவன் பலாத்காரமாக பிறர் ஒருவரிடமிருந்து நிலத்தை பறித்து கொண்டு அனுபவித்து வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். 10 வருடம் அனுபவித்தவனுக்கு அந்த நிலம் உரிமையாகும் என்னும் சட்டம் இந்த வழக்கில் செல்லாது. பலாத்காரமாக ஒருவனிடமிருந்து சொத்தை எழுதி வாங்கி கொண்டால் அந்த பத்திரமும் செல்லாது. இவ்வாறு மனு பகவான் கூறியுள்ளார். சாட்சிகள், பிணையாளர்கள், தன்னிடம் வந்து விவகாரங்களை தீர்த்து வைக்கும் அந்தந்த ஊர் தலைவர்கள் என்னும் இந்த 3 வகையானர்களும் பிறருக்காக கிளேசத்தை அனுபவிப்பவர்கள். அந்தணன், செல்வந்தன், வர்த்தகன், அரசன் என்னும் இந்த 4 வகையாரும் மற்றவர்களால் பயனடைபவர்கள். ஒரு அரசனுடைய வளர்ச்சி என்பது அவன் தேசத்தை சேர்ந்த அத்தனை தரப்பு மக்களையும் சேர்ந்தது. தனி ஒருவனாக ஓர் அரசன் வளர்ச்சியடைந்து விட முடியாது. அதேபோன்று வட்டிக்கு விட்டு பணத்தை பெருக்கும் செல்வந்தர்கள் தங்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி செலுத்துபவர்களால் தான் வளர்ச்சியடைகிறார்கள். வர்த்தகர்கள் தாங்கள் விற்கும் பொருட்களை பிறர் வாங்க அதில் கிடைக்கும் லாபத்தால் வளர்ச்சியடைகிறார்கள். பிராமணர்கள் மற்றவர்கள் கொடுக்கும் தானங்களாலும் தட்சிணைகளாலும் வளர்ச்சி அடைகிறார்கள். அரசன் தன் பொக்கிஷத்தில் தனம் குறைந்தவனாக இருந்த போதிலும் கூட மக்களிடமிருந்து வாங்கும் வரி தொகையை அதிகமாக்கக்கூடாது. அதேபோன்று தன் பொக்கிஷத்தில் தனம் நிரம்பி வழிந்த போதிலும் வாங்க வேண்டிய வரி தொகையை அது சிறிதளவே ஆனாலும் கூட வாங்காமல் இருக்கவும் கூடாது. அரசன் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்காமல் விடுவதாலும் வாங்க வேண்டாததை வாங்குவதாலும் திறமையற்ற அரசன் இவன் என்று தூற்றப்படுவான். மேலும் தனது தர்மத்தை சரியாக நிறைவேற்றாத காரணத்தால் இக பர சுகங்களை இழப்பான். தனக்கு சேர வேண்டியதை வசூலிப்பதாலும் வர்ணாசிரம தர்ம முறைப்படி மக்களை காப்பதாலும் இந்த அரசன் பலம் நிறைந்தவன், திறமைசாலி என்று போற்றப்படுவான். மேலும் இக பர சுகங்களை அடைவான். எனவே அரசன் யம தர்மராஜனை போன்று யாரிடத்தும் விருப்பு வெறுப்பு அற்றவனாக அரசாட்சி நடத்த வேண்டும். கோபத்தை அடக்கியவனாக, புலனடக்க மிக்கவனாக, நீதி நெறி வழுவாது அரசாட்சி நடத்த வேண்டும். எந்த அரசன் மோகத்தால் அதர்மமாக ஆட்சி நடத்துகிறானோ அந்த துஷ்ட அரசன் வெகு சீக்கிரத்திலேயே எதிரிகள் வசப்படுவான். காம குரோதங்கள் அற்றவனாக சாஸ்திரம் விதித்தபடி வரி வசூலித்து சாஸ்திரம் விதித்தபடி தர்மமாக அரசாட்சி செய்யும் அரசனை மக்கள் போற்றி துதிப்பார்கள். கடலை சென்றடைவதையே நோக்கமாக கொண்டிருக்கும் நதிகளைப் போல மக்களும் அம்மன்னனை அண்டி இன்புற்று வாழ்வார்கள். உள்நாட்டு கலகங்கள் எதுவும் நேரிடாது. மக்கள் அவனிடம் மிக்க பக்தியோடும் அன்போடும் இருப்பதால் அவனை எத்தகைய எதிரியாலும் வெல்ல முடியாது. அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்ற தனிகனான ஒருவன் பிறருக்கு வட்டிக்கு கடன் கொடுப்பவனாக இருந்து அவன் தன் செல்வத்தினால் ஏற்பட்ட அகந்தையினால் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று பயமுறுத்தி கடனாளிகளை துன்புறுத்தினால் கடன் தொகையில் 1/4 அபராதமாக வசூலிக்க வேண்டும். கடன்பட்டவன் தன் கடனை தீர்க்க இயலாத வறுமையில் இருந்தால் கடன் கொடுத்த தனிகன் அவனிடம் வேலை வாங்கி கொள்ள வேண்டும். அதற்கு கூலி தராமல் அந்த கூலி தொகையை கடனுக்கு கழிக்க வேண்டும்.
ஆனால் அந்த கடனாளி இந்த தனிகனுடைய வருணத்தை சேர்ந்தவனாகவோ அல்லது கீழ் வர்ணத்தை சேர்ந்தவனாகவோ இருந்தால் மட்டும் இவ்வாறு செய்ய வேண்டும். மேல் வர்ணத்தவனாக இருந்தால் வேலைக்கு அமர்த்தி கொள்ளக்கூடாது. சிறிது சிறிதாக கிடைத்த போது வசூல் செய்ய வேண்டும். இவ்வாறாக கடன் விஷயமான வழக்குகளில் அரசன் சாட்சிகளை கொண்டும் ஆதாரங்களை கொண்டும் உண்மையை ஊகித்து பிறகு அது உண்மைதான் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பிறகு தீர்ப்பளிக்க வேண்டும். ஒருவன் தான் வெளியூர் போகும்போதோ வேறு காரணத்திற்காகவோ தன் பொருளை யாரிடமாவது ஒப்படைத்து தான் கேட்கும்போது மீண்டும் பெற்றுக்கொள்ள எண்ணினால் எத்தகையவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பார்ப்போம். 1. அவன் நற்குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும். 2. தூய பழக்கங்களோடு ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். 3. தர்மத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும். 4. சத்தியமே பேசுபவனாக இருக்க வேண்டும். 5. மனைவி மக்களோடு வாழும் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும். 6. செல்வந்தனாக இருக்க வேண்டும். 7. மதிக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும். இத்தகையவனிடம் ஒப்படைத்த பொருள் மீண்டும் பத்திரமாக அவனுக்கு கிடைக்கும். முத்திரையிட்டோ முத்திரையிடாமலோ அடையாளமிட்டோ அடையாளம் இடாமலோ எந்த வகையில் ஒரு பொருள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அதே வகையில் ஒப்படைத்தவன் வந்து கேட்கும்போது கொடுக்க வேண்டும். ஒருவன் தான் ஒப்படைத்து சென்ற பொருளை திரும்ப வந்து கேட்கும்போது வைத்து கொண்டிருப்பவன் கொடுக்காவிட்டால் அவன் நியாயாதிபதியிடம் சென்று முறையிட வேண்டும். நியாயாதிபதி தன் சபையில் உள்ள வயதான ஒருவரை மாறுவேடத்தில் அனுப்பி பாதி சொன்னவனிடம் பொருளை ஒப்படைக்க சொல்ல வேண்டும். மாறுவேட வயோதிகனும் நம்பத்தக்க அளவில் காரணங்களை கூறி தங்கத்தை அவனிடம் கொடுத்து சிறிது காலம் வைத்திருக்குமாறும் சீக்கிரமே வந்து வாங்கிக் கொள்வதாகவும் கூற வேண்டும். தான் ஒப்படைக்கும் பொருளுக்கு பிறர் அறியாத ஏதோ ஒரு அடையாளத்தை வைக்க வேண்டும். பிறகு சிறிது நாள் சென்று திரும்பி தருமாறு கேட்க வேண்டும். வைத்த அடையாளத்தோடு கொடுத்ததை கொடுத்தபடியே திருப்பி அளித்தால் அவன் நேர்மையானவன். அவன் மீது குற்றம் சுமத்தியவனே குற்றவாளி என்று அறியலாம். அவ்வாறின்றி அவன் கொடுத்ததை அப்படியே திருப்பி தராமல் ஏமாற்றினால் அந்த ஏமாற்றுக்காரனிடமிருந்து நியாயாதிபதி உண்மை அறிவதற்காக கொடுத்து வைத்த தங்கத்தையும் தன்னிடம் முறையிட்டவன் பொருளையும் சேர்த்து இரண்டையும் பறிமுதல் செய்ய வேண்டும். முறையிட்டவனிடம் அவன் பொருளை ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒருவன் தன்னிடம் எவருக்கும் தெரியாமல் கொடுத்து வைத்த பொருள், முத்திரையிட்டு அல்லது எண்ணி கொடுத்தது இவைகளை தன்னிடம் ஒப்படைத்தவன் உயிரோடு இருக்கும்போது அவன் மகனிடமோ மற்றவர்களிடமோ கொடுக்கக்கூடாது. ஒப்படைத்தவன் இறந்துவிட்டால் அவன் தன்னிடம் ஒப்படைத்த பொருளை இறந்தவன் மகனிடமோ, மகன் இல்லாவிட்டால் சொத்துக்கு அடுத்த உரிமை உள்ளவர் யாரோ அவரிடம் தானே எடுத்து சென்று கொடுத்துவிட வேண்டும். அப்படி தானே எடுத்து வந்து கொடுத்தவனை போற்ற வேண்டுமே தவிர அவன் மீது சந்தேகப்படக்கூடாது. இது மட்டும்தான் கொடுத்து வைத்திருக்கிறாரா, இன்னும் ஏதேனும் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளை கேட்டு அவன் மனத்தை புண்படுத்தக்கூடாது. தன்னிடம் இப்படிப்பட்ட வழக்கு வந்தால் அரசன் நேரடியாக விசாரித்து அவனை புண்படுத்தக்கூடாது. வேறு அடைக்கல பொருள் அவனிடம் இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டால் ஏதேனும் குறிப்பால் அதை உணர முடிந்தால் நேரடியாக விசாரிக்காமல் ஒற்றர்களை கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். அடைக்கலமாக வைக்கப்பட்ட பொருட்களை பற்றிய விவரங்களை இவ்வண்ணமாக முடிவு செய்ய வேண்டும். அடைக்கல பொருட்களை திருப்பி கொடுத்தவன் மீது கொண்டு வரப்படும் வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். காப்பாற்ற சொல்லி கொடுத்து வைக்கப்பட்ட நிதி அல்லது பொருள் திருடு போனாலோ, வெள்ளத்தால் அடித்து கொண்டு போனாலோ, நெருப்பில் எரிந்து போனாலோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? தெய்வ வசத்தால் அந்த பொருள் நாசமடைந்ததால் அதை வாங்கி வைத்து கொண்டவன் என்ன செய்ய முடியும்? எனவே அவன் எந்த வகையிலும் அந்த பொருளுக்கு பொறுப்பாளி அல்ல. அடைக்கலமாக கொடுத்ததை தானே எடுத்துக்கொண்டவன் அடைக்கலமாக வைத்து கொள்ளுமாறு எந்த பொருளையும் கொடுக்காமலே கொடுத்ததாக கூறுபவன் இவர்களை பற்றிய உண்மைகளை பிரமாணம், அதாவது சத்தியம் செய்ய சொல்லியும் மற்ற உபாயங்களாலும் கண்டறிய வேண்டும். எவன் அடைக்கல பொருளை கொடுத்து வைக்காமலே கொடுத்து வைத்ததாக கூறி கேட்கிறானோ
எவன் தன்னிடம் கொடுத்து வைக்கப்பட்ட அடைக்கல பொருளை இல்லை என்று கூறி தானே அபகரித்து கொள்ள பார்க்கிறானோ இவர்களுக்கு திருடர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும். சிறிது தொகையாக இருந்தால் தொகைக்கு சமமாக அபராதம் விதிக்க வேண்டும். முதல் முறையாக குற்றம் செய்த குற்றவாளிக்கு இவ்வாறு அபராதம் விதிக்க வேண்டும். இரண்டாம் முறையும் குற்றம் செய்தால் தண்டனை விதிக்க வேண்டும். ஏதேனும் காரியம் நிறைவேற்றி தருவதாக ஏமாற்றி லஞ்சம் பெற்றவனையும் அவனுக்கு உதவியாக இருந்தவர்களையும் விசாரித்து கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அதிகபட்சமாக மரண தண்டனையும் கொடுக்கலாம். சாட்சியம் முன்னிலையில் எடை போட்டு அல்லது எண்ணி கொடுக்கப்பட்ட அடைக்கல பொருளை திருப்பி கொடுக்கும்போது அவ்வாறே சாட்சிகளை வைத்துக்கொண்டு எடை போட்டு அல்லது எண்ணி கொடுக்க வேண்டும். எடையிலோ அல்லது எண்ணிக்கையிலோ கொடுத்தவனுக்கும் காப்பாற்றி வைத்தவனுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் சாட்சிகள் கூறுவதையே பிரமாணமாக ஏற்க வேண்டும். ஏற்கவில்லை என்றால் பொய் கூறுபவர்களை தண்டிக்க வேண்டும். அடைக்கல பொருளை இரகசியமாக கொடுத்து வைத்திருந்தால் அதை திரும்ப கொடுக்கும்போது இரகசியமாகவே திரும்ப கொடுக்க வேண்டும். இவ்வாறாக சாட்சிகளை கொண்டும் சாட்சிகள் இல்லாமலும் முத்திரையோ அடையாளமோ வைத்தும் முத்திரையோ அடையாளமோ வைக்காமலும் கொடுக்கப்பட்டதுமான எந்த அடைக்கல பொருளையும் அதுவரை பாதுகாத்து வைத்து கொண்டிருந்தவனிடமிருந்து பொருளுக்கு உரிமை உடையவனுக்கு நல்ல முறையில் வாங்கித் தர வேண்டியது அரசனுடைய கடமை. பிறர் பொருளை எடுத்து விற்பவன் திருடனே அல்லவா? ஆனால் அந்த நினைப்பு சிறிது கூட இல்லாமல் பிறர் பொருளை விற்பவனை எந்த வழக்கிலும் சாட்சியாக இருக்கக்கூடாது. தன் உறவினன் பொருளை எடுத்து விற்றவனுக்கு 600 பணம் தண்டம் விதிக்க வேண்டும். அந்நியர் பொருளை எடுத்து விற்றவனுக்கு திருடனுக்குரிய தண்டனையை விதிக்க வேண்டும். பிறருடைய சொத்தை ஒருவன் தானம் கொடுத்தாலோ விற்றாலோ அது செல்லுபடியாகாது. அது விற்றதாகவோ தானம் அளிக்கப்பட்டதாகவோ ஆகாது. ஒருவன் ஒரு சொத்தை வெகு காலமாக அனுபவித்து கொண்டிருப்பதால் மட்டுமே அது அவனுடைய உடைமையாகாது. அந்த சொத்தை அவன் எப்படி அடைந்தான் என்று பார்க்க வேண்டும். வாங்கியதாகவோ எவரோ தானம் கொடுத்ததாகவோ இல்லாத பட்சத்தில் அனுபவிப்பதால் மட்டும் அந்த சொத்து அவனுக்கு உரிமையாகிவிடாது.